நம்பிக்கையாக சத்தம் போடுறாரு. நீங்கள் தேவையில்லாமல் மகாவை வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் பழியெல்லாம் நீங்கள் சுமத்துறீங்க. இது நல்லதில்லை. காரணம் வந்து மகா எப்பயுமே வந்து இந்த ஒரு நாள் ஃபுல்லாக என் கூட தான் இருந்தால் எப்படி பணத்தை கொண்டு போகலான்னு நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாப்புல. அப்போ சித்ரா தேவி ஆமாம் வர வர நம்ம காயத்ரி அக்காவுக்கு எண்ணங்கள் பூரா சரியில்லை. ஆரம்பத்தில் வந்து நம்ம ராஜலட்சுமி அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு சரிக்கான்னு சொன்னவங்க இப்போ வந்து தலைகால் புரியாமல் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. கௌதமும் நம்ம பக்கம் இல்லை அப்படிங்கிறது சித்ரா தேவிக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது. அதனால் வந்து அதுலேருந்து அவங்க தப்பிச்சுறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன் டயத்தில் ஒரு குழந்தையோட போலீஸ்காரவங்களாம் ஒரு டீமாக உள்ளே வராங்க. வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா வந்து இந்த வீட்டில் தான் இருக்கார். அவர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம விசாரணை பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாருமே ஷாக்காகி போகிறாங்க. அது யாராக இருக்கும்? கௌதம் குழந்தையா, விஜய் குழந்தையா, அல்லது சூர்யா குழந்தையா அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு தேட்டலாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். இந்த குழந்தை யாரோட குழந்தையா இருக்கும் அப்படின்ட்டு. அதடி திறப்பமாக இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 பேருக்குள்ளே யாருக்கு அந்த குழந்தை உரிமையானவன்றதை கூட நம்ம சொல்ல முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் கதை ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. தொடர்ந்து பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.